வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் சூப்பர் சிங்கர் சீசன் 11. நம்முடைய மரபு கலை அதில் குறிப்பாக வந்து தெருக்கூத்து அப்படிங்கிறது ஒரு கலை. இது சம்மந்தமாக நிறையா படங்களில் கூட வந்திருக்கு. அந்த படங்கள் பெரிய வெற்றி பெறலை, அது வேறு விஷயம். பட் இந்த கலையை வந்து தொடர்ந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த கண்ணன் அப்படின்னு நம்ம சன் மியூசிக்கில் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய திறமையான நம்ம காம்பைரர்ஸ்லாம் இருந்தாங்க. சன் மியூசிக்கில் வந்து அவங்க தொகுத்து வழங்குவாங்க, அவங்க சொல்ல சொல்ல பாட்டு வரும். அந்த மாதிரி நிறையா பிரஜன் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. அதில் வந்து ஃபாத்திமா ஹனி டியூ அப்படின்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. அதில் ஆனந்த கண்ணன் மிக முக்கியமான ஒருத்தர். அவர் வந்து சிங்கப்பூர்காரர்னு நினைக்கிறேன். சிங்கப்பூர் அவர் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சிங்கப்பூர் போயிட்டார். அப்புறம் உடல்நிலை சரியில்லாமல் அவர் வந்து ஒரு 40 வயசு அந்த ரேஞ்சு தான் இருக்கும், அப்போவே அவர் இறந்துட்டார். ஆனால் அவர் வந்து இந்த கலையை வந்து ஆப்ரஹாம் நித்யபாண்டியனுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. கற்றுக் கொடுத்து இதை பர்சியூ பண்ணணும், இதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் அவர் கற்றுக் கொடுத்துருக்காரு. அதை வந்து இவர் கட்டியக்காரன் வந்தேன் பாருங்கன்னு சொல்லி பிரமாதமா பண்ணாரு. இன்னும் 10 சீசனுக்கு இதுதான் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா இருக்கும் அப்படின்னு நம்முடைய மிஷ்கின் சொல்றாரு. இது வந்து செம்ம பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லி அனுராக் ஸ்ரீராம் சொல்றாங்க. இதுக்காகவே நம்ம என்எஸ்கே பேத்தி என்எஸ்கே ரம்யா அவங்க வந்திருந்து அவங்க பாராட்டுறாங்க. ஸோ ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸை ஆப்ரஹாம் நித்யபாண்டியன் கொடுத்துருக்காரு. தர்ஷனா இவங்க வந்து எப்படிப்பட்ட பாடலையும் பாடக்கூடிய ஒரு வெர்சடைல் சிங்கர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறாங்க. ஏற்கனவே பல்லாங்குழின்னு சொல்லி கொஞ்சம் ரொம்ப ஒரு மாடர்னாக நிறையா விப்ராட்டாக இருக்கக்கூடிய வேரியேஷன் இருக்கக்கூடிய ஒரு பாட்டை பாடி எல்லாரையும் அசர வச்சு கோல்டன் ஷவர் வாங்கினாங்க. இந்த முறை அவங்க பாடினது வந்து திருவிழா அப்படின்னாலே மதுரை தான். அந்த மதுரையில் தேவராட்டம் படத்தில் வரக்கூடிய ஒரு பாட்டு, மதுரை பல பலக்குது மல்லிகைப்பூ மணமணக்குதுன்னு ஒரு பாட்டு. அது நிறையா குத்துப்பாட்டு மாதிரி ஒரு பாட்டாக இருக்குது. அந்த பாடலை ரொம்ப அழகாக பாடுறாங்க. எல்லாரையும் ஆட வச்சுட்டாங்க, ஒட்டுமொத்த ஸ்டேஜையுமே ஆட வச்சுட்டாங்க. யூ ஆர் ஷைனிங் இன் எவரி பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லி நம்ம உன்னிகிருஷ்ணன் பாராட்டுறாரு. மிஷ்கின் வந்து உள்ளதிலே பயங்கரமாக பாராட்டி இப்படிப்பட்ட பிள்ளைய பெற்றதுக்கு உங்கள் அப்பாவுக்கு ஒரு வாட்சுன்னு சொல்லி ஒரு தான் கட்டியிருந்த வாட்சை கழட்டி கொடுத்துட்டாரு. அவர் எவ்வளோ வாட்சை தான் கழட்டி கொடுப்பாருன்னு தெரில, நல்லா பண்ண டக்குன்னு வாட்சை கழட்டி கொடுத்துட்றாரு. அந்த மாதிரி ஒரு பரந்த மனசுக்கு சொந்தக்காரராக மிஷ்கின் இருக்காரு. பிரமாதமான பர்ஃபார்மன்ஸ் நம்முடைய தர்ஷனா. இந்த முறையும் கோல்டன் ஷவர் கண்டினியூஸா இவங்க அடிச்சு நொறுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். கோல்டன் ஷவரா இவங்களுக்கு தான் அந்த கோல்டன் மைக் கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஃபைனல்ல. அடுத்ததா தவசீலி, இவங்க போன ரவுண்டு சரியா பாடல. இந்த முறை சிவப்பதிகாரம் படத்துல இருந்து மன்னார்குடி மணமணக்க அந்த பாட்டு பாடினாங்க. இந்த படத்துல அந்த பாடல்களை ஆராய்ச்சி பண்றதுக்காக தான் கிராமத்துக்கு வருவார் கதாநாயகன். ஆனா அவர் வந்திருக்கிற நோக்கம் வேற, அப்படி காமிச்சுக்குவார் வெளியில. அது வந்து ஒரு வெளியில் மற்றவங்க நம்புறதுக்காக அப்படி ஒரு ரோலை ப்ளே பண்ணுவார். ஸோ அந்த பாடல் வந்து எப்படின்னா அந்த கிராமிய மண்மனத்தோடு இருக்கும். ஒரு திருவிழா பாட்டுக்கு கரெக்டான பாட்டு. இந்த முறை அடித்து நொறுக்கிட்டாங்க தவசீலி, செம்மையாக பாடிட்டாங்க. எல்லாருமே வியந்து பாராட்டுற அளவுக்கு அவங்க வாய்ஸாக இருக்கட்டும், த்ரோவாக இருக்கட்டும், அந்த வார்த்தை உச்சரிப்பாக இருக்கட்டும், அந்த கிராமிய ஃப்ளேவரை கொண்டு வந்த விதமாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்தது. அருமையாக பாடிட்டாங்க. அதை வந்து நம்ம அனுராக் ஸ்ரீராம் எல்லா நடுவர்களுமே பாராட்டினாங்க. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் பாய்ஸ் மட்டுமே உங்களை ஹக் பண்ணுறது எனக்கு பிடிக்கல, நான் வந்து ஹக் பண்ணுறேன் அப்படின்னு வாடி என் மகளே அப்படின்னு கூப்பிட்டு அவரை ஹக் பண்ணி வாழ்த்தி அனுப்புனாரு. ஒட்டுமொத்தமாக இந்த ரவுண்டு வந்து திருவிழா ரவுண்டு வந்து எல்லாருக்குமே மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு ரவுண்டாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.